வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the lesson 18 movements of animals, and then we see the appendicular skeleton. இணையுறுப்பு எலும்புக்கூடு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். The appendicular skeleton contains the bones of the appendages of the body as well as the structure that connect the appendages to the axial skeleton. Specifically, the appendicular skeleton comprise the shoulder girdle, the arm, wrist and hand bone, the pelvic girdle and the leg, ankle and foot bones. அதாவது இணையுறுப்பு எலும்புக்கூடு உடலினுடைய இணையுறுப்புகளுடைய எலும்புகளையும் இணை உறுப்புகளையும் அச்சு எலும்புக்கூட்டுடன் இணைக்கும் அமைப்பிலுள்ள எலும்புகளையும் கொண்டுள்ளது. இணையுறுப்பு எலும்புக்கூடு பொதுவாக தோள்பட்டை எலும்பு, கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்புகள், இடுப்பு, கால், கணுக்கால் மற்றும் பாதை எலும்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. Then the shoulder bone of the pectoral bone. Shoulder bone is formed by the collarbone at the front of the shoulder blade at the back. The collarbone is supported by breastbone at one end of the shoulder blade at the other end. The shoulder bone encloses the socket-like cavity into which fixes the ball of the upper arm. This form a ball and a socket joint. This girdle is also called as a pectoral girdle. தோள்பட்டை எலும்பு முன்பக்கத்திலே, காலர் எலும்பிலே பின்புறத்திலும் தோள்பட்டை சுத்தியாலும் உருவானது. காலர் எலும்பினை ஒரு முனையிலே காலர் எலும்பில் ஒரு முனையில் மார்பக எலும்பும் மறுமுனையில் தோள்பட்டை சுத்தியும் தாங்குகிறது. தோள்பட்டை எலும்பு குழி போன்ற ஒரு கிண்ண அமைப்பை கொண்டுள்ளது. அதன் மேல் கையின் பந்து பகுதியை இணைக்கிறது. இது பந்து கிண்ண மூட்டை உருவாக்குறது. இந்த வளையம் பெக்டோரல் வளையம் என அழைக்கப்படுகிறது. இட் இஸ் கால்ட் as a pectoral girdle என வளையம் என அழைக்கப்படுகிறது. And then we see the pelvic bone, இடுப்பு எலும்பு. Pelvic bone is also called as a pelvic girdle. It is made up of a strong bone to balance entire weight of the body. Pelvic girdle is formed by the 5 fused vertebrae at the back and form a cavity in the center of the while reaching the front part. The thin bones are attached to either side of the girdle with a ball and a socket joint. இடுப்பு எலும்பு பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இது உடலுடைய முழு எடையும் தாங்குவதற்கேற்ற வலுவான எலும்புகளால் ஆனது. இது பின்புறத்திலே 5 இணைந்த எலும்புகளால் முதுகெலும்புகளால் ஆனது. மேலும் இதனுடைய மேற்பகுதியிலே குழி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. தொடை எலும்புகள் ஒரு பந்து கிண்ண மூட்டுடன் இடுப்பினுடைய இருபுறமும் இணைக்கப்பட்டுள்ளது. Then we see the arm bone, கை எலும்பு. Arm bone is the upper limb made up of a humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges. All these bones are joined by the hinge joint which allow the limb to move only in one direction. Humerus makes up the upper arm. Forearm is made up of the radius and ulna. Wrist is made up of carpals. Palm is made up of metacarpals. Fingers are made up of a phalanges. அதாவது கையெலும்பு என்பது ஹீமரஸ் மேற்கை எலும்பு, ஆர எலும்பு அல்னா முழங்கை எலும்பு, கார்பல்கள் மணிக்கட்டு எலும்பு, மெட்டாகார்பல்கள் உள்ளங்கை எலும்பு மற்றும் பலாஞ்சஸ் விரல் எலும்பு ஆகியவற்றால் ஆன மேல்கை ஆகும். இந்த எலும்புகள் அனைத்தும் கீழ் மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இவை ஒரே திசையிலே மட்டும் செயல்படக்கூடியவை. ஹியூமரஸ் மேல் கையை உருவாக்குவதற்கு முன்கையானது ஆரம் மற்றும் அல்னாவால் ஆனது, மணிக்கட்டு கார்பல்களால் ஆனது, உள்ளங்கை மெட்டாகார்பல்களால் ஆனது, விரல்கள் பெலாஞ்சஸ்னால் ஆனவை என தனித்தனியாக இங்கு உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. Then we see the leg bones, கால் எலும்பு.
Leg bones is the lower limb made up of a femur, tibia, fibula, tarsal and metatarsal and phalanges. All these bones are joined by hinge. கால் எலும்பு, தொடை எலும்பு, டிபியா கால் எலும்பு, ஃபியூபுலா கால் எலும்பு, டார்சல்கள் கணுக்கால் எலும்பு, மெட்டாடார்சல்கள் முன்பாதை எலும்பு மற்றும் பலாஞ்சஸ் விரல் எலும்பு ஆகியவற்றால் ஆன காலினுடைய கீழ்ப்பகுதி ஆகும். அதற்கு அடுத்தபடியாக joints which allow the limb to move only in one direction. Knee is covered by the cap like structure called as a patella or a kneecap. Femur makes up the thigh bone. Leg is made up of a tibia and fibula. Ankle is made up of a tarsal. Foot is made up of a metatarsal. Toe are made up of a phalanges. அதாவது காலினுடைய கீழ்ப்பகுதி இந்த எலும்புகள் அனைத்தும் கீழ்மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இவை ஒரே திசையிலே மட்டுமே செயல்படக்கூடியவை. முழங்கால்கள் பட்டல்லா அல்லது முழங்கால் தொப்பி என அழைக்கப்படுகிறது. ஃபீமர் தொடை எலும்பை உருவாக்குகிறது. கால் டிபியா மற்றும் பியோபாவால் ஆனது. கணுக்கால்கள் டார்சலால் ஆனது. கால் மெட்டாடார்சலால் ஆனது. கால் விரல்கள் பலாஞ்சஸால் ஆனவை என்பதை விளக்குகிறது. தென் வி see the muscles, தசைகள். The muscles in the body provide the means of all movements. They cover the skeletal framework and also give the shape to the body. Muscles help to maintain the body posture while sitting, standing or walking. Most muscles are long bundle of contractile tissues. Each muscle usually has two ends, a fixed end where the muscle originates and a movable end which pulls some other part. This movable end is drawn out of forming a tough structure, the tendon, which is attached to the bone. When stimulated by the nerve, the muscle contract to become a shorter and thicker, and thus it pulls the bone at the movable end. Muscles can only contract and relax, they cannot lengthen. அனைத்து இயக்கங்களும் உடலில் உள்ள தசைகள் வழிவகை செய்கிறது. இவை எலும்பு மண்டலத்திலே மூடியிருப்பதோடு உடலுக்கு வடிவத்தையும் தருகிறது. உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உடல் தோரணையை பராமரிக்க தசைகள் உதவுகின்றன. பெரும்பாலான தசைகள் நீண்ட சுருங்கும் தன்மையுள்ள திசுக்களின் கற்றையாகும். ஒவ்வொரு தசையும் இரண்டு முனைகளை கொண்டிருக்கும். ஒன்று தசைகள் தோன்றக்கூடிய நிலைத்த முனை, மற்றொன்று பிற பகுதிகளை இழுக்கக்கூடிய நகரும் முனை. நகரும் முனையானது நீண்டு எலும்புடன் இணைக்கப்பட்ட தசைநார் எனப்படும் ஒரு கடினமான அமைப்பை உருவாக்குகிறது. நரம்புகளால் தூண்டப்படும் போது தசை சுருங்கி தடிமனாகிறது. இதனால் அது நகரக்கூடிய முனையில் உள்ள எலும்பை இழுக்கிறது. தசைகளால் சுருங்கவும் தளர்வடையவும் மட்டுமே முடியும், அவை நீளமாக முடியாது என்று தசைகளினுடைய விளக்கத்தோடு more to know, உங்களுக்கு தெரியுமா? They are muscles in the root of your hair that give you choose bumps. It takes 17 muscles to smile and 42 muscles to frown. The hardest working muscles is in eye. அதாவது முடியினுடைய வேர்களிலே தசைகள் உள்ளன. அவை உங்களுக்கு சிலிர்ப்புகளை கொடுக்கின்றன. புன்னகைக்க 17 தசைகளும் கோபப்பட 42 தசைகளும் தேவைப்படுகிறது. அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணிலே காணப்படக்கூடியவை. And then muscles often work in pairs which work against each other. They are called antagonistic pairs. The muscles in the upper arm control the bending and straightening of the arm. The two muscles, the biceps or triceps, are working against each other. With the biceps contracts, the lower arm is raised and the arm bends. In the position, the triceps muscles is relaxed to straighten the arm. The reverse happen. The triceps contracts, straightening the arm, while the bicep relaxes. Antagonistic muscles can be found all over the body. In the iris of the eye, there are two sets of muscles. There are radial muscles which radiate from the pupil like spokes of a bicycle,
and there are circular muscles. The radial muscles make the pupil of the eye wider, while the circular muscles make the pupil smaller. தசைக்கென்று பெரும்பாலும் ஜோடியாக ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்யக்கூடியவை. இவை எதிரெதிர் ஜோடிகள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கையில் உள்ள தசைகள் கை வளைவதையும் நேராவதையும் கட்டுப்படுத்துகின்றன. மேல் கையில் இருதலை தசைகளும் மற்றும் முத்தலை தசை என அழைக்கப்படுகிறது ட்ரைசெப் பைசெப்ஸ் எனவும் இரண்டு தசைகள் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகிறது. இரு தலை தசைகள் சுருங்கும் பொழுது கையினுடைய கீழ்ப்பகுதி உயர்ந்து கை வளைகிறது. இந்த நிலையில் முத்தலை தசை ட்ரைசெப்ஸ் தளர்த்தப்படுகிறது. கை நேராவதற்கு இச்செயல் தலைகீழாக நடைபெறுகிறது. முத்தலை தசை சுருங்கி கையை நேராக்குகிறது. அதே நேரத்தில் இருதலை தசை தளர்த்தப்படுகிறது. எதிர் தசைகள் உடல் முழுவதும் காணப்படுகின்றன. கண்ணின் கருவிழியில் 2 ஜோடி தசைகள் உள்ளன. கண் பாவையிலிருந்து மிதிவண்டியின் ஆரம் ஸ்போக் என வெளியேறும் ரேடியல் தசைகளும் வட்ட தசைகளும் காணப்படுகின்றன. ரேடியல் தசைகள் கண்ணின் பாவையை அகலமாக்கின்றன. வட்ட தசைகள் கண்ணின் பாவையை சிறியதாக மாற்றுகின்றன. And then we see the activity. Measure the size of your biceps and also ask your friends to do the turns lifting a bottle with a water as many times as you can. Record the number of lifts each student was able to do. Compare each pair's result with the rest of the class and determine whether those with the larger biceps were able to do more lifts. அதாவது உங்கள் மேற்கையினுடைய தசைகளை பைசெப்ஸ் அளவிட முடியும். எவ்வாறு என்று பார்த்தால் உங்கள் நண்பர்களையும் அவ்வாறு அளவிட செய்யவும், தண்ணீர் நிறைந்த பாட்டிலை உங்களால் முடிந்தவரை பலமுறை தூக்க முயலவும், ஒவ்வொரு தூக்கிய எண்ணிக்கையும் பதிவு செய்யவும், அதனை பிற மாணவர்களுடைய எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு பெரிய பைசெப்ஸ் உடையவர்கள் அதிக முறை தூக்க முடிந்ததா என்பதை தீர்மானிக்கவும். இது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. தென் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், தசைகளுடைய வகைகள். மசில்ஸ் ஃபவுண்ட் இன் ஹையர் vertebrates are of the 3 types. Stated or skeletal muscles are voluntary muscles. முதலில் இருக்கக்கூடியவை வரித்தசை, எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசைகள் என்று அதற்கு பெயர். தென் unstated or smooth muscles of the involuntary muscles. அதாவது இரண்டாவது தசையினுடைய பெயர் பார்த்தோமானால் வரியற்ற அல்லது மென்மையான அல்லது தன்னிச்சையற்ற தசைகள் என்று பெயர். மூன்றாவது தசைக்கு பெயர் கார்டியாக் மசில்ஸ், இதய தசைகள் என அழைக்கப்படுகிறது. அவற்றினுடைய படங்கள் இங்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்னதாக அதனுடைய மசில்ஸ் எங்கெங்கு இருக்கிறது, அதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கிறது, தசைகளுடைய வகைகள் என்ன, அதனுடைய எங்கெங்கு இருக்கிறது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். மசில்ஸ் லொக்கேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மசில் ஸ்ட்ரெயிட்டட் ஸ்கெல்டன் வாலண்டரி மசில்ஸ். இட் இஸ் அட்டாச்ட் ஆஃப் போன்ஸ் ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ், லெக்ஸ், நெக். இதுக்கு இதனுடைய கேரக்டர்ஸ் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி நியூக்ளியேட் அன்பேலன்ஸ்டு வாலண்டரி, அதாவது பல உட்கருகளை கொண்டிருக்கும், எலும்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்பதுதான். நான் ஸ்ட்ரெயிட்டட் ஸ்மூத் இன்வாலண்டரி மசில்ஸ் அட்டாச் டு சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி லைக் பிளட் வெசல்ஸ், ஐரிஷ், பிராங்கி அண்ட் த ஸ்கின். சிங்கிள் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இன்வாலண்டரி, கிளைகள் அற்றது ஆனால் தன்னிச்சையானது என இதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தென் கார்டியாக் மசில்ஸ், இது எடுக்கக்கூடிய இடம் ஹார்ட், இதயத்திலே. பிரான்ச் 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியர் இன்வாலண்டரி, ஒற்றைமைய உட்கரு தன்னிச்சையற்றது. இதய தசையை பொறுத்தளவிலே கிளைகளுடைய இது 1 முதல் 3 மைய உட்கரு தன்னிச்சையாக காணப்படக்கூடியது என்பது இதற்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ், தசைகளுடைய ஒருங்கிணைப்பு எவ்வாறு இருக்கிறது. Most actions in our body like standing, walking, running, playing, tennis, etc. require combined action of several muscles. To get great extent, the muscles have to be coordinated for a particular kind of movement. நிற்பது, நடப்பது, ஓடுவது, டென்னிஸ் விளையாடுவது போன்ற செயல்களுக்கு பல தசைகளுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வகையான இயக்கத்திற்கு தசைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிவோம். Muscles move body parts by contracting and then relaxing. Muscles can pull bones, but they cannot push them back to the original position, so they work in pairs of flexors and extensors. Flexors contracts to bend the limb at a joint. Then when the movement is completed, the flexor relaxes and the extensor contracts to extend the straightened the limb at the same joint. For example, the biceps muscles in front of the upper arm
is a flexor and the triceps at the back of the upper arm is an extensor. When you bend your elbow, the biceps contracts, then the biceps relaxes and the triceps contracts to straightened and elbow. அதாவது தசைகள் சுருங்கி விரிவதன் மூலம் உடல் உறுப்புகளை அசைக்கின்றன. தசைகளால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர அவற்றை முந்தைய நிலைக்கு தள்ள முடியாது. எனவே அவை நெகிழ்வு மற்றும் நீட்சி தசைகளாக செயல்படுகின்றன. நெகிழ்வு தசை சுருங்குவதால் மூட்டுகளில் கை மற்றும் கால்கள் வளைகின்றன. பின்னர் இயக்கம் முடிந்து நெகிழ்வு தசை தளர்ந்து நீட்சி தசை சுருங்குவதால் கை மற்றும் கால்கள் நேராகின்றன. உதாரணமாக மேற்கையின் முன்பகுதியில் உள்ள இருதலை தசை பைசெப்ஸ் நெகிழ்வு தசையாகும். மேற்கையின் பின்புறம் உள்ள முத்தலை தசை ட்ரைசெப்ஸ் நீட்சித்தன்மையுடையதாகும். உங்கள் முழங்கையை வளைக்கும் பொழுது இருதலை தசை சுருங்குகிறது. பின்னர் முத்தலை தசை தளர்ந்து முழங்கையை நேராக்குகிறது என்ற தசைகளுடைய ஒருங்கமைவோடு பாடம் 19 should be completed. Until then, we will see the next video. Thank you so much.